சார் அது நமக்கும் திருச்சி சூர்யாவுக்கும் எந்த ஒரு முன்விரோதமோ பகையோ கிடையாது. அவர் நம்ம கட்சியும் கிடையாது, அவர் எந்த கட்சியிலும் நிலையா இருந்ததும் இல்லை. அவர் வந்து எப்படி சொல்றதுன்னா, பிழைக்க வழி தெரியாத மனிதன், பிழைக்க வழி தெரியாத மனிதன், உழைக்க தெரியாத மனிதன். ஒரு பெண்ணை தவறா பேசுனால பெண்கள் கையால கூடிய விரைவில் கண்டிப்பா உதவாங்க போறாரு. வெறும் வாயை வைத்து வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கிற மனிதன். அவருடைய வாழ்க்கையை வந்து நம்ம சகோதரி முன்னாள் பாஜக இருந்தவங்க காயத்ரி ரகுராம் வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாங்க. ஆமா, ஒரு வீடியோ கூட சமீபத்தில் வைரலா போயிட்டு இருக்குங்க. ரொம்ப ஒரு அன்னசென்ட் ஃபெலோ. கண்டிப்பா இல்ல, உன்னை எந்த கட்சியிலேயாவது சேர்த்துக்கிட்டு உனக்கு ஒரு பதவி, அட்லீஸ்ட் ஒரு கிளைச்சல பதவியாவது தருவாங்களா? முதல்ல திங்க் பண்ணி பேசு. நீ பெத்த தகப்பனுக்கு பிள்ளையா இல்ல, கட்டிக்கிற பொண்டாட்டிக்கு புருஷனா இல்ல, கண்டிப்பா உன்னை வச்சுக்கிட்ட கட்சிக்கு ஒரு அடிமை நல்ல தொண்டனா இல்ல. அப்புறம் என்ன வெண்ணைக்கு நீ வந்து பேசுற? நான் சொல்றேன் கேளு, என்ன வெண்ணைக்காக வந்து பேசுறேன்னா, நீ யாருக்காக வந்து பேசுறன்றது தெரியும். ஒவ்வொரு ஒன்றிய செயலாளரும் ஒரு ஒன்றிய பெருந்தலைவர்களாக அமர்ந்து அந்த ஒன்றியத்தையே வந்து நல்ல டெவலப்மெண்ட்ல கொண்டு போற அளவுக்கு அறிவுள்ளவர்கள் தேமுதிகவில் இருக்கவங்க. சாதாரண கிளைச்செயலாளர் இருக்கிற நாலேஜ் கூட திருச்சி சூர்யா கிடையாதுங்க. என்னங்க அவங்க அப்பா திருச்சி சிவா எவ்வளவு நாலேஜ் பர்சன், அப்படி பாராளுமன்றத்தில் போய் கலக்கிறாரு, அவ்வளவு நேர்மையா இருக்காரு, அவ்வளவு ஜெனினா இருக்காரு. அவரோட பிள்ளை போய் இவ்வளவு போய் கேடு கட்டத்தனமா யாரோ 10,000 பணம் 20,000 பணம் தரான்றதுக்காக இப்படி எல்லாம் ஒரு நல்ல கட்சி மேல வந்து சேர்த்த தூவி விசாட்டினா மக்கள் ஏத்துப்பாங்களா சொல்லுங்க? அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஜிஎம் தமிழ் சேனல் வந்து புதுசா ஒரு கண்டென்ட் வந்து கொண்டு வரலான்னு இருக்கோம். என்ன கண்டென்ட் அப்படின்னா, தேமுதிகவை வந்து விமர்சன பார்வையில வந்து நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க. நாமளும் சரி அடிப்படைக்கு பார்த்துட்டு வந்தோம், அவங்களும் சோசியல் மீடியால போடுறாங்க, இது பண்றாங்க அப்படின்னு பார்த்துட்டு வந்தோம். இப்போ நான் என்னன்னா, அந்த தேமுதிக ஒரு தொண்டர்கிட்ட வந்து நம்ம வந்து பேசுறோம். ஏன்னா வந்து அவர் வந்து கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்துல மாவட்ட துறை செயலாளர் இருக்கார் தினேஷ் அவர்கள். அவர்கிட்ட வந்து இந்த விஷயத்த வந்து பேசலாம். அவரோட நிலைப்பாடு என்ன இருக்கு, தேமுதிகோட நிலைப்பாடு என்ன இருக்கு அப்படின்றது வந்து நாம பேசலாம், நீங்க பேசலாம். ஒரு தொண்டனா, ஒரு கட்சி நிர்வாகியா அவர் எப்படி யூகிக்கிறாரு, எப்படி வந்து மக்கள்கிட்ட வந்து எடுத்து சொல்ல வராரு, கருத்துக்களை சொல்ல வராரு அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம வந்து பேசலாம். கண்டிப்பா பேசலாம். நான் வணக்கண்ணா. வணக்கம். வணக்கம். வாங்க. இப்போ திருச்சி சூர்யா வந்து தேமுதிக பத்தி ரொம்ப இதா பேசுறாரு. நானும் நிறைய விஷயங்கள் பார்த்தேன், நீங்களும் நிறைய விஷயங்கள் சோசியல் மீடியாவில் போட்டுட்டு இருந்தீங்க. எதுக்காக அப்படி பேச வராரு? அது மட்டும் இல்லாம சமீபத்தில் அந்த வீடியோல பேசும்போது சொன்னாரு, நான் போட்டோ மார்பிங் பண்றது எவ்வளவு நேரம் ஆயிடும் அப்படின்ற விஷயத்த சொன்னாரு. அது வந்து ரொம்ப தரவு குறைவான வார்த்தை தான். அதை நிறைய விஷயங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றது விஷயம். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கண்ணா? வணக்கம். தம்பி கேட்ட கேள்வி நல்ல அருமையான கேள்வி. இன்னைக்கு வந்து மார்பிங் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில்லறத்தனமான விஷயம். இது வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கானது கிடையாது. இவர் வந்து உண்மையான ஜேர்னலிஸ்ட், பத்திரிகையாளராக இருந்தா அவரோட வாயில வந்து அந்த வார்த்தை வந்திருக்காது. கண்டிப்பா. அப்படியே அவரை யாராவது மார்பிங் பண்ணியிருந்தாலும் அவர்கள் மீது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம், இல்ல அதை எப்படி எதிர்கொள்ளணுமோ அப்படி எதிர்கொண்டிருக்கலாம். அதை விட்டுட்டு எங்கள் கட்சியின் மூத்த தலைவர்களை பற்றி நான் மார்பிங் செய்து விடுவேன், அப்படி என்ன பண்ணி விட முடியும், அப்படி எல்லாம் வந்து ரொம்ப வல்கரான எப்படி சொல்றதுன்னா ஒரு மரியாதைன்னா என்னன்னு தெரியாத மாதிரி பேசுறாரு. அவர் தெரிஞ்சு பேசுறா தெரியாம பேசுறாருன்னு தெரியல. ஆனா தேமுதிக தொண்டெல்லாம் கொதிச்செழுந்திருக்காங்க. இவருக்கு ஒரு நன்றியும் சொல்லணும். நானு இவரால் எங்களுக்கு ஒரு நல்ல விளம்பரம் ஒன்று கிடைச்சிருக்கு. என்ன விளம்பரம்னா, ஒரு பெண்ணை தவறா பேசுனால பெண்கள் கையால கூடிய விரைவில் கண்டிப்பா உதவாங்க போறாரு. எல்லாருக்கிட்டையும் நினைக்கிறேன், நிறைய பேர் கொந்தளிச்சுட்டு இருக்காங்க. ஆமா, சோசியல் மீடியால பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்க கட்சி நிர்வாகிகள்லாம் வந்து அவரை வந்து ரொம்ப இதா பேசுறாங்க. அவங்க மேல ஏன்னா ஒரு தலைவரா பேசக்கூடாது. அவர் தெரிஞ்சு பேசினாரோ தெரியாம பேசினாரோ அதை மன்னிப்பு கேட்டிருக்கலாம். இல்லை அவர் என்னமோ பணத்துக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு தான் தோண வருது. அவரு திருச்சி சூர்யா வந்து எதுக்காக ஒரு கட்சி மேல வந்து விமர்சனம் வைக்கணும்? அதை பத்தி சார், அது நமக்கும் திருச்சி சூர்யாவுக்கும் எந்த ஒரு முன்விரோதமோ பகையோ கிடையாது. அவர் நம்ம கட்சியும் கிடையாது, அவர் எந்த கட்சியிலும் நிலையா இருந்ததும் இல்லை. அவர் வந்து எப்படி சொல்றதுன்னா, பிழைக்க வழி தெரியாத மனிதன், பிழைக்க வழி தெரியாத மனிதன், உழைக்க தெரியாத மனிதன். வெறும் வாயை வைத்து வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கிற மனிதன். அவருடைய வாழ்க்கையை வந்து நம்ம சகோதரி முன்னாள் பாஜக இருந்தவங்க காயத்ரி ரகுராம் வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாங்க. ஆமா, ஒரு வீடியோ கூட சமீபத்தில் வைரலா போயிட்டு இருக்குங்க. ரொம்ப ஒரு அன்னசென்ட் ஃபெலோ. கண்டிப்பா. அவரெல்லாம் நம்ம வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. நமக்கு வந்து கேப்டன் அந்த மாதிரி
பேசக்கூடாதுன்னு தான் நம்மளை வந்து பழகி வச்சிருக்காரு. இருந்தாலும் இவர் பேசும்போது இவருக்கு நம்ம பதிலடி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால சொல்றேன். இவர் வந்து ஒரு தனி மனித ஒழுக்கமற்ற நபர். இதுல எல்லாம் ஒருமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாகரிகமா சொல்றோம். இவர் வந்து வேற மாதிரி எல்லாம் எப்படி அப்படி இப்படின்னு ஏதாவது இதுக்கு பதில் சொன்னார் கேட்டால் அவருடைய ஸ்டைல அடுத்த தடவை நாங்க வேற மாதிரி அவருக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லுவோம். கண்டிப்பா பதில் சொல்லுவோம் சார். நான் மட்டும் இல்ல, தேமுதிக தொண்டர்கள் தமிழ்நாடு முழுவதுமே கொதிச்சிட்டு இருக்காங்க. கையில கிடைச்சா போதும் திருச்சி சூர்யா அவன் யார வேணாலும் இருக்கு சார். கண்டிப்பா கண்டிப்பா அவங்க எல்லாம் கொந்தளிக்கிறாங்க. ஏன்னா இப்படி பேசுறது விமர்சனம் வந்து இதுல முன்னாடி விரோதம் தொடர்பு இருந்து கட்சி அந்த மாதிரி செஞ்சிருந்தா நீங்க சொல்றதை அவங்க வந்து ஏத்துக்கலாம். பட் எதுவுமே இல்லாம இவர் பேசுறது வந்து வருத்தத்துக்குரியதா இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு கேள்வி வந்து நம்ம வந்து கேட்கலாம்னு தோணுது. என்னன்னா விஜய பிரபாகரன் அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவர் வந்து போட்டியிட்ட தொகுதியில வந்து நான் வந்து போட்டியிடுறேன், என்னோட அதிகமான ஓட்டு வாங்கிடுவாரா, அவருக்கு அந்த இது இருக்கா அப்படின்ற மாதிரி பேசுறாரு. ஒரு தில்லா திமிரா பேசுறாரு. அவர் ஓட்டு சதவீதம் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? உண்மையிலேயே அவர் வந்து போட்டிக்கு தயாராகுவாரா, இல்ல சும்மா ஒரு விளம்பரத்துக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து செய்யறாரா? இந்த கேள்விக்கு விருதுநகர் மக்கள் கிட்ட கேட்டீங்கன்னா ரொம்ப அருமையா பதில் சொல்லுவாங்க. அவர் யாரோட பிள்ளை? கேப்டனுடைய பிள்ளை. கண்டா கண்டிப்பா கண்டிப்பா கேப்டன் வந்து எத்தனையோ லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வந்து ரோல் மாடல். அவரோட பிள்ளை அவரை பார்த்து பார்த்து வளர்ந்தவர். அவர்கிட்ட போய் நீ மோத முடியுமா? டேய், முதல்ல உனக்கு எந்த கட்சியிலையாவது சீட்டு கொடுப்பாங்களா? இல்ல உன்னை எந்த கட்சியிலையாவது சேர்த்துக்கிட்டு உனக்கு ஒரு பதவி, அட்லீஸ்ட் ஒரு கிளைச்சல பதவியாவது தருவாங்களா? முதல்ல திங்க் பண்ணி பேசு. நீ பெத்த தகப்பனுக்கு பிள்ளையா இல்ல, கட்டிக்கிற பொண்டாட்டிக்கு புருஷனா இல்ல, கண்டிப்பா உன்னை வச்சுக்கிட்ட கட்சிக்கு ஒரு அடிமை நல்ல தொண்டனா இல்ல. அப்புறம் என்ன வெண்ணைக்கு நீ வந்து பேசுற? நான் சொல்றேன் கேளு. என்ன வெண்ணைக்காக வந்து பேசுறேன்னா, நீ யாருக்காக வந்து பேசுறன்றது தெரியும். திருச்சி சூர்யா, நான் சொல்றேன் கேளு. நீ பணத்துக்காக மட்டுமே பேசல, இந்த கட்சியின் வளர்ச்சி பொறுக்க மாட்டாமலும் பேசிட்டு இருக்க. ஏன்னா தேமுதிக மேல எந்த குற்றச்சாட்டுமே இல்லாத ஒரு பேர் இயக்கம் இந்த இயக்கம். இந்த இயக்கத்தில் இருக்கிறவங்க அவ்வளவு ஒரு பரிசுத்தமானவர்கள். இந்த கட்சியில் இருக்க மாவட்ட செயலாளர்லாம் ஒரு மந்திரியா ஒரு மாவட்டத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு திறமைசாலிகள். கண்டிப்பா ஒவ்வொரு ஒன்றிய செயலாளரும் ஒரு ஒன்றிய பெருந்தலைவர்களாக அமர்ந்து அந்த ஒன்றியத்தையே வந்து நல்ல டெவலப்மெண்ட்டை கொண்டு போற அளவுக்கு அறிவுள்ளவர்கள் தேமுதிகவில் இருக்கவங்க. சாதாரண கிளைச்செயலாளர் இருக்கிற நாலேஜ் கூட இது திருச்சி சூர்யா கிடையாதுங்க. என்னங்க அவங்க அப்பா திருச்சி சிவா எவ்வளவு நாலேஜ் பர்சன், அப்படி பாராளுமன்றத்தில் போய் கலக்கிறாரு, அவ்வளவு நேர்மையா இருக்காரு, அவ்வளவு ஜெனினா இருக்காரு. அவரோட பிள்ளை போய் இவ்வளவு கேடு கட்டத்தனமா யாரோ 10,000 பணம் 20,000 பணம் தரான்றதுக்காக இப்படி எல்லாம் ஒரு நல்ல கட்சி மேல வந்து சேர்த்த தூவி விசாட்டினா மக்கள் ஏத்துப்பாங்களா சொல்லுங்க? கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க. இப்போ அவரு நீங்க சொல்றலாம் அவர் மேல விமர்சனம் இருக்கு, இந்த மாதிரி பேசுறாருன்னு சொல்றீங்க. ஆனா மக்கள் வந்து அவர் பேசுறது ஏத்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து 2 லட்சம் 1 லட்சம் பேர் பாக்குறாங்க. எதுக்காக அது மாதிரி பாக்குறாங்க? இதுதான் கரெக்டான பாயிண்ட். சொல்லுங்க. இந்த 1 லட்சம் 2 லட்சம் சொன்னீங்க இல்லீங்களா? இப்போ இவர் தப்பா ஒரு விஷயத்த பேசுறாரு. எது தேமுதிக பத்தி பேசுறாரு. கண்டிப்பா அந்த தேமுதிக பத்தி அவங்க பேசும்போது நம்ம தேமுதிக நிர்வாகிகள் என்ன பண்றாங்கன்னா, நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, ஆதங்கத்துல அப்படியே எனக்கு தெரிஞ்ச விஷயத்த இன்னொருத்தருக்கு அனுப்பணும், இன்னொருத்தருக்கு தெரிஞ்ச விஷயத்த இன்னொருத்தருக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு ஷேர் பண்றாங்க உங்களுக்குள்ள. ஆமா, எங்களுக்குள்ள ஷேர் பண்றாங்க. அப்படி ஷேர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இவங்களுக்கு ஷேரிங் போக 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 இவங்களுடைய அந்த ரேட்டிங் அதிகமாகுது. புரியுது. அந்த டிஆர்பி ரேட்டிங் வந்து அதிகமாகுது. அப்படி ரேட்டிங் அதிகம் ஆகும்போது இவங்களுக்கு வருமானம் அதாவது கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் பார்த்தாங்கன்னா, அரை மணி நேரம் வீடியோவே 2 லட்சம் பேர் பார்த்தா கிட்டத்தட்ட 2.5 லட்சம் வருதான். என்னங்க எங்க சேனல்ல நாங்களும் போறோம், அரை மணி நேரம் 2 லட்சம் வரலன்னு சொல்றீங்க சார். நீங்க பத்திரிகை தர்மத்தோட நாணயமா நடந்துக்கிறதுனால புரியுது உங்களுக்கு அந்த மாதிரி தோணல. ஏன்னா பத்திரிகைன்றது வந்து ஒரு 4 பில்லர், இந்தியாவின் 4வது தூண். அந்த தூணை வந்து சரியா பயன்படுத்திக்கிறதும் தவறா பயன்படுத்திக்கிறதும் அது அவங்கவுங்க யார் கையில இருக்குது. அந்த சோசியல் மீடியான்றது தான் தவறான, அதை குரங்கு கையில கிடைச்ச பூமாலை மாதிரி தான் இவங்களெல்லாம். என்ன நீங்க வந்து ஜெனினா இப்ப வந்து ஒரு பேட்டி கேக்குறீங்க, எதுக்காக கேக்குறீங்க? ஒரு நல்ல கட்சி மேல இப்படி வந்து அவதூறுகளை பரப்புறாங்களே. கண்டிப்பா என்ன சார் உங்களுடைய கேட்டிருப்போம். ஏன்னா அது ரொம்ப இப்போ வந்து நம்ம உங்களோட விஜய பிரபாகரன் இருக்காரு இல்லையா, அவர் வந்து என்னன்னா நம்ம மக்களோட மக்களா இருக்கணும், மக்களோட மக்களா தான் நான் வந்து கட்சியில வந்து பயணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீடியா எல்லாம் பேசும்போது மாநாட்டுல கூட அந்நியார் வாழ்க வாழ்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா பட் வந்து அவரோட உறவு முறை வந்து வீட்டுல இருக்கிறாரு, அவர் அம்மான்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா பட் வந்து பொது வாழ்க்கையில வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் உங்க வந்து அந்நியார் அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் முழுத்தாரு. அதை பத்தி ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு நல்ல கேள்விதாங்க. இப்போ நம்ம நாட்டை ஆளக்கூடிய சிஎம்
முதலமைச்சர், ஓகே, அவருடைய மகன் துணை முதலமைச்சர் உதயநிதி அண்ணா. இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா உதயநிதி அண்ணா வந்து அவங்க வீட்டுல பேசும்போது அவர் அப்பான்னு தான் கூப்பிடுவாரு. ஓகே ஓகே. ஏன்னா சின்ன வயசுல இருந்து அப்பான்னு தான் கூப்பிட்டுருப்பாரு. கண்டிப்பா கண்டிப்பா. ஆனால் பொது மேடையில பேசும்போது தலைவர் தான் சொல்லுவாரு. ஆமா, நிறைய விஷயங்கள் அப்படிதான் பேச, நம்மளோட கழக தலைவர் அப்படின்னு சொல்லுவாரு. இதுதான் முறை. அது மாதிரி நாங்க தேமுதிக தொண்டர்கள் எல்லோருமே எங்க அந்நியார்னு மரியாதையை அழைச்சிட்டு இருந்தோம். இனிமே அம்மான்னு அழைக்க போறோம். கண்டிப்பா. என்ன இதுல வந்து குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க. இவருக்கு வந்து பேச எதுவும் கிடைக்கல. தேமுதிக பத்தி ஏதாவது பாருங்க, இந்த லாஜிக் இல்லாத பேச்செல்லாம் யாராவது ஒரு எப்படி சொல்றது, ஒரு 5ஆம் கிளாஸ் பையன்கிட்ட கேட்டா கூட இந்த கேள்வி பதில் சொல்லுவான். இந்த திருச்சி சூர்யாவுக்கு அறிவு வேணவா? இப்படியெல்லாம் பேசலாமா? அந்நியார்னா என்ன உறவு முறை அப்படின்னு கேட்கிறார். அட நம் மாங்கா மடையா, அந்நியார்ன்றது நாங்க அவருக்கு அந்நியார் அவர்களுக்கு நாங்கள் எல்லாம் கொடுத்த அன்பான பட்டப்பெயர். அதை கழக தொண்டனாக வெளியில் வரும்போது அப்படிதான் அழைப்பார். வீட்டில் இருக்கும்போது அவர் அம்மா என்று அழைப்பார். புரிகிறதா? நீ முறை மாத்தி பேசினால் நீ முறையற்று பிறந்தவனாக தான் இருப்பாய். இப்போ சமீபத்துல அவர் பேசுற பேச்செல்லாம் பார்த்தோன்னா அவரோட பொது வாழ்க்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவரோட பொது வாழ்க்கையே நான் சொன்ன மாதிரி தான். ஒரு தரம் தாழ்ந்த மனிதர். பாருங்க, நம்ம வந்து ஒரு இப்ப கட்சி மேல வந்து கருத்து சுதந்திரம்ன்றது எல்லாருக்குமே இருக்குது. கண்டிப்பா. அது வந்து ஒரு நாகரிகமான முறையில தான் நம்ம கருத்து சுதந்திரத்தை பரிமாற்றம் பண்ணணும். அவர் பேசுறது கருத்து சுதந்திரம்னு சொல்றாரு, அதெல்லாம் உண்மையா? அது எப்படி சொல்ல வரீங்க சார்? கருத்து சுதந்திரம் என்பது எல்லோருக்கும் இருக்குது ஜனநாயக நாட்டுல. ஆனால் கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் தவறான விமர்சனங்களை முன்வைக்க கூடாது. கண்டிப்பா. அவன் இவன் இப்படி பேசக்கூடாது. இது வந்து என்னன்னா எதிர்காலத்துல வந்து தவறான பாதைக்கு தமிழனை கொண்டு செல்லும். நம்மளை வந்து மற்ற நாட்டுக்காரங்க வந்து பார்த்து கேவலமா பேசுற அளவுக்கு நிலைக்கு கொண்டு போயிடும். அவர் பேச தெரியலீங்க. அவர் வந்து அந்த அவ இவன் பேசுறாரு பாத்தீங்களா? அந்த கண்டென்ட்டுக்காக தான் அவரை கூப்பிட்டு வச்சு அவரை இது பண்றாங்க. ஆனா ஒரு முன்னாள் எம்பியோடைய பையன், அவருக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கு, எவ்வளவு பெரிய ஒரு எம்பியோடைய பையன் வந்து இப்படி பொறுப்பு இல்லாம சோசியல் மீடியால ஒரு சின்ன பசங்க பேசுற மாதிரி பேசுறாரு. இவர் என்ன, இவங்க அப்பா எந்த புத்தியை சொல்லி கொடுத்து வளர்க்கவே இல்லையா அப்படின்னு தான் நினைக்க தோணுது. நீங்க வந்து தேமுதிக தொண்டனுக்கு வந்து இவரை பத்தி பேசின கருத்தை பத்தி நீங்க என்ன சொல்லுவாருங்க? சின்ன சாட்டை சொல்லி முடிச்சிடலாம் சார். உண்மையிலே தேமுதிக தொண்டர்கள் கையில மட்டும் இவர் கிடைச்சாருன்னா அவனால அடிக்க முடியுதோ இல்லையோ, ஆனா கண்டிப்பா அடிச்சிருவான். கையில கிடைக்க கூடாதுன்றதான் நம்மளோட நிலைப்பாடு. எல்லாரும் நீங்க இல்ல, அது வன்முறைக்கு வன்முறை தான் பதிலடி. வேற என்ன பண்ண முடியும்? அவருக்கு அன்பான ரிக்வஸ்ட் நிறைய பேர் நம்ம கழக உறவுகள் எல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டே இருக்காங்க. சொல்ல சொல்ல பேசுவேன் சொல்லி பேசினா அப்புறம் எங்க கேப்டன் சொன்ன ஸ்டைல் தான், அடிக்கடி லீகலுக்கு லீகல், இல்லீகலுக்கு இல்லீகல். சார் அது எப்படி சார்? மற்ற கட்சிகள் எல்லாம் போய் பேசினா கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறதுன்னு போடுறாங்க. ஆனா தேமுதிகவுக்கு மட்டும் ஒரு பேர் வச்சிருக்காங்க, பேரம். அது தப்பு, அவங்க திருத்திக்கணும். நம்ம வந்து மீடியாக்காருக்கு தெரியாத ஒண்ணுமே கிடையாது. அந்த மாதிரி பேரம் பேசுற கட்சி தேமுதிகவும் கிடையாது. நாங்க பேரம் பேசியிருந்தால் எப்போதோ 60 சீட்டுகள் வாங்கி கொண்டு கலைஞர் அவர்களுடன் நாங்கள் கூட்டணி வைத்திருப்போம். கொண்ட கொள்கையிலிருந்து பின்வாங்காமல் இன்று வரை தொடர்ந்து போராடினோம். ஆனால் எங்களுக்கு கிடைத்ததெல்லாம் துரோகம். சில இடங்கள் அவமானப்படுத்தப்பட்டோம். கடைசி நேரம் வரைக்கும் கூட்டணியில் வச்சிருந்து போன 2021 சட்டமன்ற தேர்தலில் எங்களை ஒரு கட்சி பழி வாங்குச்சு. கண்டிப்பா. எங்க கட்சி எம்எல்ஏக்களை வந்து விலை கொடுத்து வாங்கி துரோகம் பண்ணுச்சு. அப்பவும் கொண்ட கொள்கையில் பின்வாங்காமல் தேமுதிக போராடியதுதான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இது அரசியல் இந்த நிலைப்பாடுகளில் இருந்து தேமுதிக மாறி யாராக இருந்தாலும் எங்களுக்கு மதிப்பு கொடுப்பவர்கள் நான் கூட்டணி போவோம் என்று எங்கள் அந்நியாரின் உத்தரவாதத்துக்கு பிறகுதான் 2 கட்சிகளும் எங்களை நெருங்கி பேசுறாங்க. கண்டிப்பா எல்லாம் சொல்லல. ஏன்னா தோழமை நட்பு தான். நீங்க கட்சி வேணா வேறையா இருக்கலாம், ஆனா நம்ம எல்லாரும் மக்களுக்கானவர்கள் தானே. கேப்டனுடைய கொள்கைகளை வந்து யார் முன்னின்று செயல்படுத்த வருகிறார்களோ அவருடன் கூட்டணி போவாங்க கண்டிப்பா. அது எந்த கூட்டணியா இருந்தாலும் தேமுதிக தொண்டர்கள் நிச்சயம் அந்த கூட்டணியை வெல்ல வைப்பார்கள், நல்ல ஆட்சி அமைய வைப்பார்கள். இன்னொரு குறிப்பான ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். சொல்லுங்க. எந்த கூட்டணியில சட்டமன்றம் சென்றாலும் தேமுதிகவின் மக்கள் பணி
டேபிள் தட்டுறது இல்ல, எதிர்த்து கேள்வி கேட்கறது தான். கண்டிப்பா உங்க தலைவர் அப்படிதான் கேள்வி கேட்டாரு, வருங்காலத்துல அப்படிதான் கேள்வி கேட்பான்னு எதிர்பார்க்கலாம். நன்றிண்ணா. நன்றி, வணக்கம்.